வணக்கம். தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தல் தற்பொழுது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. வரும் மார்ச் 30ஆம் தேதி வேட்புமனு தாக்கலானது துவங்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதற்காக தேதியை தற்பொழுது தேர்தல் ஆணையம் ஏற்கனவே அறிவித்திருக்கக்கூடிய நிலையில் மார்ச் 30ஆம் தேதி தொடங்கி ஏப்ரல் 6ஆம் தேதியுடன் இந்த வேட்புமனு தாக்கலானது முடிவடைய இருக்கிறது. மொத்தம் 8 நாட்கள் இருக்கிறது. ஆனால் இந்த 8 நாட்களில் 4 நாட்கள் அரசு விடுமுறை தினமாக வருகிறது. மார்ச் 31ஆம் தேதி மகாவீரர் ஜெயந்தி, அதே போன்று ஏப்ரல் 1ஆம் தேதி பார்த்தோமேனால் பங்குனி உத்திரம் அரசு விடுமுறை, அதே போன்று வங்கி விடுமுறை விடப்பட்டிருக்கிறது. ஏப்ரல் 3ஆம் தேதி புனித வெள்ளி, அன்றைய தினமும் தற்பொழுது அரசு விடுமுறையாக வருகிறது. இதனால் இந்த தினங்களில் எல்லாம் தங்களுடைய வேட்புமனுக்களை தாக்கல் செய்ய முடியாது. மார்ச் 30, ஏப்ரல் 2, 4, 6 ஆகிய 4 நாட்கள் மட்டுமே வேட்புமனுக்களை தாக்கல் செய்ய முடியும் என்று தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் அவர்கள் தற்பொழுது அறிவித்திருக்கிறார். பொது விடுமுறையாக அரசால் அறிவிக்கப்பட்ட மார்ச் 31, ஏப்ரல் 1, 3, 5 ஆகிய நாட்களில் வேட்புமனு தாக்கல் செய்ய முடியாது. வேட்புமனு தாக்கல் செய்ய கடைசி நாள் ஏப்ரல் 6 காலை 11 மணி முதல் மாலை 3 மணி வரை மட்டுமே வேட்புமனு தாக்கல் செய்யலாம் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. மற்ற தேதிகளில் வேட்புமனு தாக்கல் செய்ய முடியாது என்பதனால் அனைத்து கட்சிகளின் வேட்பாளர்களும் ஒரே நாட்களில் வேட்புமனு தாக்கல் செய்யக்கூடிய ஒரு சூழல் உருவாகி இருக்கிறது. வரக்கூடிய மார்ச் 30ஆம் தேதி பார்த்தோம்னால் நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த 234 தொகுதிகளின் வேட்பாளர்களும் ஒரே நாட்களில் தங்களுடைய அந்த வேட்புமனுக்களை தாக்கல் செய்கிறார்கள். ஏப்ரல் 2ஆம் தேதி திமுக மற்றும் அதிமுகவின் கூட்டணி கட்சி வேட்பாளர்கள் தங்களுடைய வேட்புமனுக்களை தாக்கல் செய்வார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஏப்ரல் 6ஆம் தேதி முகூர்த்த நாட்களாக இருக்கிறது. அன்றைய தினம் நல்ல நாள் என்பதனால் கடைசி நாளான ஏப்ரல் 6ஆம் தேதி தாவேகா உள்ளிட்ட கட்சிகளின் வேட்பாளர்கள் தங்களுடைய வேட்புமனுக்களை தாக்கல் செய்வார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. 4 நாட்கள் மட்டுமே இருப்பதனால் அந்த வேட்புமனு தாக்கல் செய்யக்கூடிய அந்த தேர்தல் அலுவலகத்தில் அதிகப்படியான நபர்கள் கூடக்கூடாது என்றும் ஒரு கட்சிக்கு அதிகபட்சமாக 4 பேர் மட்டுமே உள்ளே அனுமதிக்கப்படுவார்கள் என்றும் தற்பொழுது தேர்தல் ஆணையமானது அறிவித்திருக்கிறது. இதற்காக தங்களுடைய கட்சிகளின் வேட்பாளர்கள் அதற்கான பணிகளை முடுக்கிவிடுமாறு ஒவ்வொரு கட்சியும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தற்பொழுதே அந்த வேட்புமனு தாக்கல் செய்வதற்கான அபிடவிட் செய்யக்கூடிய பணிகள் துவங்கி இருப்பது குறிப்பிடத்தக்கது. வரக்கூடிய மார்ச் 30ஆம் தேதி திங்கட்கிழமையிலிருந்து அந்த வேட்புமனு தாக்கல் துவங்கி இருக்கக்கூடிய நிலையில் ஒவ்வொரு சட்டப்பேரவை தொகுதி வாரியாக அதற்கான ஏற்பாடுகளை தற்பொழுது தேர்தல் ஆணையம் முழுவதும் மேற்கொண்டு வருகிறது.